ஹலோ வணக்கம். இன்னைக்கு டிஸ்மெனோரியான்றதை பத்தி சொல்ல போறேன். டிஸ்மெனோரியானா என்னன்னா, லேடிஸ்க்கு அந்த மென்ஸ்ட்ருவேஷன் டைம்ல சிவியர் பெயின் வரும். ரைட்டா? ஓரளவு டாலரபிளா பத்தி கவலை இல்லை, எல்லாருக்கும் ஓரளவுக்கு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சிவியர் ப்ராப்ளம் வந்ததுன்னா, பெயின் வந்ததுன்னா கட்டாயம் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் ரெண்டு இருக்கு. ஒன்று பிரைமரி டிஸ்மெனோரியானுவோம், இன்னொன்று செகண்டரி டிஸ்மெனோரியானுவோம். அந்த பிரைமரிங்கிறது யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகிறதோ ப்ராஸ்டோகிளாண்டின் ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். ரைட்டா? இது ரெண்டும் காரணமா இருக்கலாம். மென்ஸ்ட்ருவேஷன் மெனார்கி ஏஜ் அட்டன் பண்ண உடனே ஒரு 6 months to 1 year வரைக்கும் அது நிறைய பேருக்கு இருக்கும், அப்புறம் சரியாயிடும். ரைட்டா? அதுக்கப்புறமா சரியாகலன்னா இட் மே பி பிகாஸ் ஆஃப் செகண்டரி டிஸ்மெனோரியா. அது வேற ஏதாவது ஃபைப்ராய்டு இருக்கலாம், யூட்ரஸ்ல கட்டி இருக்கலாம், இல்ல எண்டோமெட்ரியோசிஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் யூட்ரஸ் சம்பந்தப்பட்டதும் அது சைட்ல இருக்கிற ஆர்கன்ஸ் அதோட ஒட்டி போறதுனால. ஸோ அதுவா இருந்ததுனாக்க கட்டாயம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அது சரியாகும். அதனால இமிடியேட்டா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கைனகாலஜிஸ்ட் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த சிவியர் பெயின் ஏன் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதை சரிப்படுத்துவாங்க. அது ப்ராப்பரா சரிப்படுத்திக்கலன்னா லேட்டான கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்குது, அதுல எல்லாமும் பிரச்சனை இருக்குது. அண்ட் எவ்ரி மந்த் பெயின்ஃபுல்லோட நீங்க சஃபர் ஆக வேண்டியதில்லை. ஓகேங்களா?